ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பி ஸ்கொயர் ஃபேஷன் ஹப். உங்களுக்கு பேண்ட்டுக்கு எப்படி எலாஸ்டிக் வைக்கணும், என்ன மெஷர்மெண்ட்டில் வைக்கணும், ப்ராப்பராக எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலையா? டாப்பில் வெறும் ஸ்ட்ராப் மட்டும் வச்சு ஈஸியாக எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலையா? வீடியோவில் கிளியராக காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 to 4 இயர் பேபிக்கான மெஷர்மெண்ட்டு தான் இங்கே நான் காமிச்சிருக்கேன். லென்த்து வித்து ரெண்டுமே 27 இன்ச்சஸில் 2 கிளாத்து நான் எடுத்திருக்கேன் லைனிங் ஃபேப்ரிக்கில். இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு கார்னரில் 4 இன்ச் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க, இன்னொரு கார்னரில் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் சைடு இருக்கு இல்லையா, அங்கே 5 இன்ச்சு லென்த்தும் 2 இன்ச்சு வித்தும் மார்க் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் பண்ணிக்கோங்க. அங்கே ஒரு கர்வ் பண்ணிக்கோங்க. தோத்தி பேண்ட்டோட கட்டிங் இவ்வளோ தான். இப்போ ட்ரா பண்ண எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா செப்ரேட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு 2 பீஸ் கிடைக்கும். இதே பீஸு நம்ம மெயின் ஃபேப்ரிக்கும் எடுத்து வச்சுருக்கோம். 2 பீஸு லைனிங் மெயின் பீஸ் ரெண்டையுமே ஒட்டுக்கா வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ஓவராலாக ஃபேப்ரிக் எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையுமே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. 4 இன்ச் கட் பண்ணோம் இல்லையா, அந்த சைடு எடுத்துக்கோங்க. அது காலுக்கு வர பீஸு. காலுக்கு நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம்ல, அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சில் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 இன்ச் கட் பண்ணோம் இல்லையா, அதை இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி ஒரு 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணி ரைட் சைடாக டேர்ன் பண்ணிக்கோங்க. இது எங்கே வரும்னா, காலோட ஹிப்பு சைடில் உங்களுக்கு சென்டரில் மேலே வரும். சுடிதாரில் பேண்ட்டில் நம்ம ப்ளீட்டு கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி இங்கே சென்டரில் இருந்து ப்ளீட்டு கொடுக்குறோம். சென்டரை பார்த்த மாதிரி ப்ளீட்டை நான் ஃபோல்ட் பண்ணுறேன். எனக்கு டோட்டலாக 16 இன்ச்சஸ் வேணும். ஸோ சென்டர்லேருந்து ஒரு சைடுக்கு 8 இன்ச் மாதிரி நான் ப்ளீட்டு மெஷர் பண்ணி செக் பண்ணி நான் ப்ளீட்டு கொடுக்குறேன். 1 இன்ச்சு கட் பண்ணது சென்டர்லேருந்து இப்போ நம்ம ரைட்டு சைடு ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ லெஃப்ட் சைடும் ப்ளீட்டு கொடுத்துக்கலாம். அந்த ப்ளீட்டும் 8 இன்ச்சு டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்து ப்ளீட் கொடுத்துக்கோங்க. பேண்ட்டோட ஹைட்டை பொறுத்து தான் நம்ம அந்த ஸ்கொயர் 27 இன்ச்சஸ்னு எடுத்தோம். பேண்ட் இன்னும் ஹைட்டாக வேணும்னா நீங்கள் அதை 30 இன்ச்சாக மாற்றிக்கலாம். அதே மாதிரி இங்கே ப்ளீட்டுமே 30 இன்ச்சஸ்க்கு மாதிரி வரும். ஓகே, இப்போ ஓவராலாக நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். அதை மெஷர் பண்ணி பார்த்தா எனக்கு 16 இன்ச்சஸ் வருது. இது கூட நம்ம ஒரு பீஸ் பேனல் அட்டாச் பண்ணணும். இதே தான் பேண்ட்டுக்கு பட்டி அட்டாச் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி ஹைட்டு நான் 5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். லென்த்து 16 இன்ச்சஸ். அது லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஓவராலாக ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ப்ளீட்டு கொடுத்த ஃபேப்ரிக்கையும் இந்த பீஸையும் 1/2 இன்ச்சு சீம் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பேண்ட்டுக்கு இதே மாதிரி நான் 2 பீஸ் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ 2 பீஸையும் ரைட் ஆன் ரைட்டு வச்சு உங்களுக்கு பார்க்கும்போது ராங் சைடாக இருக்கும். சைடில் 1/2 இன்ச்சு கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ சீட்டோட உயரம் தான் நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்தோம். இதை சென்டரில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 லெக்கு செப்பரேட் ஆயிரும். இப்போ ஒரு லெக்குலேருந்து இன்னொரு லெக்கு வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் இல்லை 1 இன்ச்சு டபுள் ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு பேண்ட் அவ்வளோ சீக்கிரம் கிழியாது. சீட்டோட சென்டரில் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இன்னும் 2 ஸ்டிச் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இப்போ ரைட் சைடு டேர்ன் பண்ணிக்கோங்க. பட்டி பீஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அங்கே நம்ம எலாஸ்டிக் கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு எலாஸ்டிக்கை நான் 1 இன்ச் எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். எலாஸ்டிக்கோட லென்த்து நான் 22 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். டோட்டலாக வேஸ்ட்டு ரவுண்டு பார்த்திங்கன்னா 26. ஸோ அதிலேருந்து ஒரு 4 இன்ச் எலாஸ்டிக்குக்கு நான் கம்மியாக வச்சுருக்கேன். எலாஸ்டிக்கோட எண்டு பாயிண்ட் ரெண்டையுமே அட்டாச் பண்ணிக்கோங்க. 2-3 ஸ்டிச் எக்ஸ்ட்ரா போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பட்டி பீஸில் நம்ம 1/4 இன்ச் மடிச்சடிச்சோம் இல்லையா, அந்த இடத்துல எலாஸ்டிக்கை வச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறது எலாஸ்டிக் மேலே படக்கூடாது. எலாஸ்டிக் எவ்வளோ அளவு இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு ஃபோல்ட் பண்ணி 1/4 இன்ச்சில் எண்டில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எலாஸ்டிக்கை கொஞ்சம் தைக்கும் போதே நீங்கள் தைச்ச ஃபேப்ரிக்லேருந்து எலாஸ்டிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். எலாஸ்டிக் பேண்டை ஓவராலாகவே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம்.
இப்போ எலாஸ்டிக் மேலே சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. எலாஸ்டிக் பேண்ட் வந்து ட்விஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இது தைக்கும்போது பேக்கு ஃப்ரண்ட்டு 2 சைடுமே வந்து துணியை நல்லா இழுத்து பிடிச்சிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள், இல்லைனா ஊசி உடஞ்சிரும். ஓகே, எலாஸ்டிக்கு ஸ்டிச் பண்ணிட்டோம். ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. பேண்ட்டு அவ்வளோதான். இப்போ வந்து டாப்புக்கு போகலாம். டாப்பில் சின்ன சின்ன வேலையை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ ஸ்ட்ராப்புக்காக நான் 4 பீஸ் எடுத்திருக்கேன். ராங் சைடாக டேர்ன் பண்ணி இப்போ நான் ட்ரா பண்ணுற மாதிரியே ட்ரா பண்ணிக்கோங்க. லைன் ட்ரா பண்ணோம் இல்லையா, அது மேலேயே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி 4 பீஸையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே ட்ரிம் பண்ணி எடுத்துகிட்டு, இப்போது ட்ரையாங்கிள் மாதிரி இருந்தது இல்லையா, அந்த இடத்துல இருந்து நீங்கள் பென்சில் ஏதாவது இன்சர்ட் பண்ணி ராங் சைடாக இருக்கிறத ரைட் சைடாக டேர்ன் பண்ணுங்கள். கார்னர் எல்லாமே ப்ராப்பராக எடுத்து விட்டுட்டு அது மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதே மாதிரி 4 பீஸுக்குமே டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. டாப்பில் நான் கீழே ப்ளீட்டு கொடுக்க போகிறேன். அதுக்காக நான் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். நீங்கள் வேஸ்ட்டு ரவுண்டு என்னவோ அதிலேருந்து 2 இல்லை 3 மடங்கு மெஷர்மெண்ட்டு ஜாஸ்தி எடுத்துக்கோங்க. ஹைட்டு 6 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போது மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடில் லைனிங் ஃபேப்ரிக்கை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது ரைட் சைடாக டேர்ன் பண்ணி ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இப்போ ஓவராலாகவே 4 சைடுமே லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் அட்டாச் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே ட்ரிம் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ளீட்டு கொடுத்துக்கோங்க. நான் 1 இன்ச்சு சைஸ் இருக்கிற மாதிரி ப்ளீட்டு கொடுத்துக்கிறேன். வேஸ்ட்டு ரவுண்டு ஃபுல்லாகவுமே வர அளவுக்கு ப்ளீட்டு எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க டாப்புக்காக. இப்போது லைனிங் ஃபேப்ரிக்கை நான் 4ஆக மடிச்சிருக்கேன். ஒரு 10 இன்ச் இருக்கிற மாதிரி, ஹைட் வந்து 6 இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். மேலேருந்து ஒரு 1 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிடுங்க. இப்போது செஸ்ட்டு ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 6 இன்ச், ஒரு 7 இன்ச், ஒரு 8 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு 7 இன்ச்சில் இருந்து 6 இன்ச்சை டச் பண்ணுற மாதிரி ஆர்ம் கர்வு லைட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. 8 இன்ச் மார்க் பண்ணது வந்து சீமுக்காக. நெக்ஸ்ட்டு வேஸ்ட்டு ரவுண்டு 6.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1 இன்ச்சு சீமு. எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இதுக்கு தகுந்த மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கும் 4 ஃபோல்டில் நான் எடுத்துக்கிறேன். ஸ்டாப் வைக்கிறதுக்கு நீங்கள் 2 இன்ச்சஸில் மார்க் பண்ணுறேன். நீங்கள் ஒரு 3 இன்ச்சஸில் கூட சென்டர் ஃபைன் பண்ணி கூட மார்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராப் ஆல்ரெடி நம்ம 4 ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அது வந்து ஃப்ரண்ட்டுக்கு 2, பேக்குக்கு 2. அதை கரெக்டாக அலைன் பண்ணி அந்த இடத்துல ஒரு பின் பண்ணி செக்யூர் பண்ணிவிடுங்க. ஆர்ம் கர்விலேருந்து நான் 1/4 இன்ச் மாதிரி ஓவராலாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஆர்ம்லேருந்து இன்னொரு ஆர்ம் வரைக்கும் மட்டும் 1/2 இன்ச்சு சீம் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறேன். ஆர்ம் டு ஆர்ம் ஸ்டிச் பண்ணி ஃபேப்ரிக்கை ரொட்டேட் பண்ணும்போது அந்த இடத்துல பிசுறு இருக்காது. அதனால குழந்தைங்களுக்கு வியர் பண்ணுறதுக்கு லாங் டைமாக போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இப்போ ஃபேப்ரிக்கை ரைட் சைடாக டேர்ன் பண்ணி ஒரு டாப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பேலன்ஸ் இருக்கிற 3 சைட்ஸுமே வந்து லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பார்ட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம ப்ளீட் வச்சு ஸ்டிச் பண்ணோன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டு ரெடி ஆகிடும். ரைட் ஆன் ரைட் வச்சு 1/2 இன்ச்சு சீமு கொடுத்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ப்ளீட் வந்து ப்ராப்பராக அலைனாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணி ரைட் சைடில் ஒரு டாப் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நான் இன்னொரு பீஸ் பேக்குக்கும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டு பேக் 2மே ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரைட் ஆன் ரைட் வச்சு 1 இன்ச்சு சீமு கொடுத்து சைடில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைடு டேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாப் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தடில் தோத்தி பேண்ட்டும் அதுக்கு டாப்பும் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். நல்ல கான்ட்ராஸ்ட் கலர் ரெட்டும் எல்லோவும் காம்போவில் செம்மையாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ்ஸோட ஃபைனல் அவுட்ஃபிட்டை நான் ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்களும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.